சேனல் தனுஸ்ரீ vlogs. இன்னைக்கு கூலி மூவி படத்துக்கு போலான்னு இருக்கிறோம். இல்லவோ கூலி மூவி படத்துக்கு மந்த்ரி மாலுக்கு போயிட்டு அங்கே வீடியோ பண்ணி மந்த்ரி ஸ்கொயர் பெங்களூரில் மந்த்ரி ஸ்கொயர்னு இருக்குது. அங்கே படம் பார்க்குறதுக்கு போக போகிறோம். எவ்வளோ பட்ஜெட் ஆக போகுது பார்க்கலாம். மெட்ரோ ஸ்டேஷனுக்கு வந்திருக்கோம். எப்படிக்கா வாங்க? சரி வா. மெட்ரோ ஸ்டேஷனுக்கு வந்திருக்கோம். இல்லை வயசு கொடுத்தா ஓகே விடு. ஜோர பேசு. மெட்ரோ ஸ்டேஷனுக்கு வந்த பிறகு டிக்கெட் வாங்கி இப்போ மெட்ரோக்கு ஏறிட்டோம். மந்த்ரி மால் ஸ்கொயரு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம மெட்ரோ ட்ரெயினில் போகிறதுக்கு கூட ஒரு மாதிரி ஜாலியாக ரொம்ப மைண்ட் ஃப்ரெஷ்ஷிங்காக இருக்குது. ரொம்ப கூட்டமும் இல்லை, ஒரு மாதிரி என்ஜாய்மெண்ட் கூட இருக்குது. இதில் ட்ராவல் எந்த டிஸ்டர்ப் இல்லாமல் எந்த தொந்தரவு இல்லாமல் இருக்குது இல்லையா, அதை நம்ம பார்க்கணும். மந்த்ரி மாலுக்கு ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். மந்த்ரி மாலுக்கு போயிட்டு பிறகு டேரெக்டாக மந்த்ரி மாலுக்கே போயிருக்கு மெட்ரோ ட்ரெயின். நாங்கள் ரீச் ஆகிந்து டேரெக்ட் மந்த்ரி மாலுக்கு தான், எங்கே என்ட்ரன்ஸே இல்லை. மெட்ரோ ட்ரெயின் இறங்கினோடனே டேரெக்டாக மந்த்ரி மாலுக்கே நாங்கள் வந்திருக்கோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு, பரவாயில்லன்ன மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப ஈஸி, தெரியாதவங்க கூட போகலாம் போல் தெரியுது, அவ்வளோ நல்லா இருக்குது. அப்படியே பார்த்தீங்களான்னா கொஞ்சம் ஃபோட்டோ வீடியோ எல்லாம் பிடிச்சிக்கணும். ஆக்சுவலாக வந்தது கூலி மூவி படம் பார்க்குறதுக்காண்டு தான் வந்தது. பார்த்தா எங்களுக்கே ஷாக் ஆகிடுச்சு. 18+ இருக்கிறவங்க மட்டும் தான் இந்த படம் பார்க்கணுன்னு நாங்கள் போர்டு போட்டிருந்தாங்க. அதனால நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கேயே அப்படியே சுற்றின்னு டைம் பாஸ் பண்ணிக்கின்னு வந்தோம். கொஞ்சம் பேஜாராயிடுச்சு. வேறு எந்த மூவி போகிறதுக்கும் எங்களுக்கு பிடிக்கல. பார்த்தீங்களான்னா இங்கே மசாஜ் பண்ணுறது, அது அந்த மாதிரி ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. அதுக்கு 100 பே பண்ணிவிட்டு என் பொண்ணு மட்டும் மசாஜ் பண்ணிக்கிட்டோன்னு விட்டுட்டேன். சாதனா பார்த்தா நாங்கள் வீட்டுக்கு போகிற நேரத்தில் மழை, ஃபுல்லு மழை வந்து நின்றுச்சு. ஃபுல் ஜோரு. அங்கேயே கொஞ்சம் நேரம் மால்லேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணி அங்கேயே என்ஜாய் பண்ணிக்கிட்டு அப்புறமா நாங்கள் வீட்டுக்கு கிளம்புனோம். அப்புறம் பார்த்தீங்களான்னா சரி மழை வந்துன்னு இருக்கு இல்லையா, கொஞ்சம் எதனா ஒன்று சாப்பிட்லான்னு பார்த்தா சொல்லப்போனால் காஸ்ட்லி தான். அங்கே எது வாங்கினாலும் காஸ்ட்லி தான். இது என்னவோ 89 ருபீஸ்க்கு ஆஃபர் இருந்துச்சு. பெப்சி கொஞ்சம் ஸ்நாக்ஸு, என்னது அது சப்பாத்தி ரோலு கொடுத்துருந்தாங்க. சொல்லப்போனால் 93 ஆயிடுச்சு, ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து. ரொம்பவே ஃபன்னாக இருந்துச்சு, ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். நாங்கள் படம் பார்க்கலான்னு தான் ஒரு மிஸ் ஆயிடுச்சு. சொல்லப்போனால் நாங்கள் கூலி படம் பார்க்கலான்ட்டு தான் நாங்கள் போயிருந்து பார்த்தா இந்த மாதிரி ஆயிடுச்சு. பரவாயில்ல, நாங்கள் என்ஜாய் தான் பண்ணோம். அது பார்க்கலன்னா ஒன்றும் பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் ஆனால் விட்டுட்டோம். ஆனால் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். மாலில் வந்தால் நம்ம அங்கே எங்கே நம்ம உக்காரலாம், சாப்பிட்லான்னு. எனக்கு கொஞ்சம் காஸ்ட்லி, நம்ம பட்ஜெட் தகுந்த மாதிரி நாம் சூஸ் பண்ணிக்கணும், அவ்வளோதான். எல்லாம் ஃபன்னாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் ஒரு ஃபேமிலியோடு நீங்கள் எங்கன்னா மூவிக்கு போகிறீங்களான்னா நீங்கள் வரமா மாலுக்கு போகலாம். என்ன 200 ஆகும் ஒருத்தருக்கு நினைக்கிறேன். 200 ஆகும். எல்லாம் அவங்கவுங்க பட்ஜெட் தகுந்த மாதிரி தான். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்த பிறகு எல்லாம் எத்தனை மணிக்கு வந்தோம், நாங்கள் போயிருந்து 12 o'clock மேலே போயிட்டு வந்தோம். 12 o'clock போய் நாங்கள் வந்தது 7 o'clock வீடு திரும்பினோம். டோட்டலாக எவ்வளோ ஆச்சுங்கன்னு பார்த்தீங்களான்னா 700 ஆச்சு. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கொஞ்சம் செலவு பண்ணியிருக்கிறதாங்க. ஆனால் ஒன்றும் இல்லை, தேவையில்லாத ஒன்றும் செலவு பண்ணல. நம்ம தின்றதுக்கு ஒன்றும் நம்ம மோசம் பண்ணக்கூடாது இல்லையா, அதனால நம்ம செலவு பண்ண தப்பு இல்லை. ஆனால் வேஸ்ட்டு செலவு பண்ணக்கூடாது, தேவையில்லாததுக்கெல்லாம் பண்ணக்கூடாது தான் நான் சொல்லுவேன். நீங்கள் ஒரு ஃபேமிலியோடு நீங்கள் மாலுக்கு போகிறதா ஆராமாக நீங்கள் குடும்பத்தோடு ஆகட்டும், நீங்கள் மிடில் கிளாஸ்னா போகக்கூடாதான்னு ஒன்றும் ரூல்ஸ் இல்லையே. யார் என்ன போகலாம்.
சொல்ல போனால் அங்கே இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். மூவி பார்த்துட்டு பிறகு நீங்கள் அங்கே ஆறாமல் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வரலாம். யாரும் கேட்குறவங்களும் இல்லை, யாரும் சொல்கிறவங்க இல்லை, எதுவும் ஒன்றும் சொல்ல முடியாது. எங்கே மேலே அங்கே உக்காரலாம், ஆறாமல் இருக்கும், நம்ம மைண்ட் ஃப்ரெஷ்ஷாகவும். சொல்லப்போனால் நம்ம அதே வெளியே தேட்டருக்கு போனோன்னா ஏசி ஒன்றும் இருக்காது, ப்ளஸ்ஸு போயிட்டு திரும்பி வர வேண்டியதாக இருக்கும். அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஆனால் மால் அந்த மாதிரி இல்லை. மால் சொல்லப்போனால் ஃபுல் சேஃப்டி இருக்குது, எந்த பயமும் இல்லை. ஆறாமல் மாலுக்கு போயிட்டு மூவி பார்த்துட்டு வரலாம். இந்த வீடியோ இஷ்டம் ஆயிடுச்சானா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னும் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.